கற்றுக்க வேண்டிய அவசியமே இல்லை, அவரால் தெரியாது சார். இவர் உதயநிதி ஒன்றுமே தெரியாது சார், வேஸ்ட்டு. நான் திமுக காரன் சார், மாறிட்டேன் சார். அப்போ இதுலேருந்து புரிஞ்சுங்க எந்த அளவுக்கு மனம் வெறுத்து போய் பேசுகிறேன்னு பார்த்துங்க. திமுகவிலேருந்து போட்டது பூரா இப்போ தாவேக்காக தான் எங்கள் ஃபேமிலியே போட்டோம், எல்லாருமே ஓட்டு. பிடிக்கல சார், நிர்வாகம் சரி கிடையாது. கொள்ளை, ஊழல், லஞ்சம், எதுலையுமே நிர்வாகம் சரி கிடையாது. எந்த ஒரு விஷயமும் ஆக்கப்பூர்வமான விஷயம் கிடையாது. ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு மட்டும் சொத்து சேர்த்துக்கினே போகிறேன். சூப்பராக இருக்குதுப்பா இந்த ஆட்சி. காலகாலமாக இந்த ஆட்சி தான் இருக்கணும், இவர் தான் வரணும், வேற யாரும் வரக்கூடாது. வேற யார் வந்தாலும் நாங்கள் மறியல் பண்ணுவோம். அவன் இருக்கவே கூடாது, அவனுக்கு வர திமுக காரணம் இருக்கக்கூடாது. அப்போ நான் புள்ளியா யார் சேகர் பாபா யாருமே இருக்கக்கூடாது. இந்த கட்சி தாப்பா இருக்கணும், விஜய் கட்சி தான் இருக்கணும். எதனால நல்லதை செய்யறாருப்பா நாட்டுக்கு. ஒரு பெண்கள் தைரியமா நடந்து போறோம், அப்பெல்லாம் இல்ல போதை அடிக்கிறானுங்க, மேல வந்து ஊறானுங்க, அமக்கலம் பண்றானுங்க, சைனா எடுத்துன்னு போறானுங்க. இப்ப எவ்வளவு கண்டிஷன் நல்லா இருக்குதே, சூப்பரா இருக்குதே. இப்ப நல்லவனை தானே தேர்ந்தெடுக்க முடியும், கெட்டவனை நம்ம எடுக்க முடியாதுல்ல. நல்லவன் தானே வேணும்னு சொல்லுவோம். நம்ம காலம் முடிஞ்சு போச்சு. நம்ம காலம் பிள்ளைங்க பேர பிள்ளைங்க அவங்களாம் வாழணும்ல, தைரியமா போகணும் வரணும்ல, வெளியில இவங்க நல்லா இருக்கணும்ல. அதுக்காக நல்ல ஆட்சி வரணும்ப்பா. இவங்க திமுக வேணாம். அவர் 2 வருஷம் சென்று தான் போட்டாரு பணம். இவர் வந்து 8 நாளுக்குள்ள உடனே போட்டாரு 1000 ரூபாய். ஏன் போட்டாரு? அவரு காசை தான் போட்டுக்கிறாரு. அவரு முதல் அடிக்கல, கொள்ளை அடிக்கல, கஜானாவை திருடல. இவன் ஊரு போட்ட கஜானாவை காலி பண்ணிட்டான். யாரு? இந்த கருணாநிதிக்காரன் ஸ்டாலின் பூரா கஜானாவே காலி பண்ணிட்டு தான் கடனாளி ஆகி உட்காந்துக்கிட்டான். கடனாளி ஆகி உன்னை உட்கார வச்சிடணும் விஷயம் அப்படின்னு நினைச்சிட்டான். ஆனா இவர் கடனாளி ஆக மாட்டாரு. இவர் தூக்கி தான் நிற்போம், இவர் கை தூக்கி தான் நிற்க வேண்டிய கீழே. ஒரு முதலமைச்சரை வந்து அவ்வளோ கேவலமா பேசுறாரு. நீ என்ன யோகிமா? நீ கொன்ன சுத்திட்டு இருந்த எத்தனை பேரை நீ பதம் பார்த்திருப்ப. உங்க அப்பா பதம் பார்த்திருக்காரு, அவங்க தாத்தா பதம் பார்த்திருக்கா. நீங்கனாவே கரெக்டா இருக்கிற மாதிரி அடுத்தவங்கள சொல்ல வரீங்களே. அவங்க அது அவங்களோட பர்சனல் விஷயம். ஆமா, தப்பா பேசிட்டு இருக்காங்க, அதனால பண்ணதான் செய்வாங்க. அது மாதிரி உன்னொருத்தம் பண்ணா நீங்க விட்டுருவீங்களா? உங்க ஆட்சியில பண்ணிடுவீங்களா? உங்க அப்பாவை தரக்குறைவா பேசினா விட்டுருவீங்களா? தரக்குறைவா பேசினா கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். அரசு பண்றது அது சரிதான். அவரது தாங்க ரீல்ஸ் ஆச்சு. 11 மணிக்கு மேல 1 மணிக்கு மேல ரீல்ஸ் பாத்துனுக்குறாருல, தடவி அதனால அவருக்கு அதே ஞாபகத்துல இருக்கும் போல இருக்குது. ரீல்ஸ் இன்ஸ்டாலே தானே இருக்கிறாங்க. வாழ்க்கை அப்படிதான் நடந்துன்னு போயிடுது. இப்போ 5 வருஷமா அவங்க அதை தான் பண்ண போறாங்க நைட்ல. இப்போ அதே தான் பண்ணது. ஆமா, அதனால அவங்க என்ன பண்றாங்க, அதை இதை பேஸ் பண்ணின்னு போயினுக்குறாங்க. அதே ஞாபகத்துல இருப்பாங்க போல இருக்குது. நைட் ஆனா தடவினுக்குறாருல இன்ஸ்டால, அதை இப்படி போட்டு தள்ளுறாரு போல. ஆனால் எந்த ஒரு ஆட்சியும் செஞ்சது இல்லை. ஏன்னா எல்லாரும் வந்து அதில் தான் வருமானம் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தளபதி அதெல்லாம் எதிர்பார்க்காம எல்லாம் டாஸ்மாக்ல மூடணுன்ட்டு குறிக்கோளாக இருந்து மூடினாரு. அது ரொம்ப பெரிய விஷயம். என்ன பிரபலமான ஆக்டர் அவ? என்ன ஆக்டர்? ஒரு கிட்னி திருடி தானே. பிக் பாஸ்ல போய் பேசின்னு சூத்துற கலகக்காரி தானே அவெல்லாம் ஒரு ஆளா? 3 கல்யாணம் பண்ண ஃப்ராடு நாய் அது. ஜூலி, இன்னொரு வாட்டி எங்க அண்ணன் விஷயத்த தலையிட்டா நீ எங்க இருந்தாலும் வந்து அடிப்போம். அவளை இப்போ டிஎம்கே சப்போர்ட் பண்ணா கிட்னி திருடி கேஸுக்கு அவ ஜெயிலுக்கு போக மாட்டான். அதனால இவ ஜால்ரா அடிக்கிறான். ஆட்சி எங்க பக்கம் வரும், அப்ப அவளுக்கு இருக்குது தரக்கிளிக்கு போறோம். சாட்டை துறைமுகம்லாம் ஒரு ஆளே கிடையாது. அவனுக்கு முதல்ல கட்சியில இடமே இல்ல. அவன் தான் சொன்னானே ஒரு டைலாக், இவரு விஜய் எங்க நிக்கிறாரோ அங்கதான் நான் நிப்பேன்னு. இப்ப அலௌன்ஸ் பண்ணிட்டார்ல, வந்து நாத்த கிளிக்கிறாரு சாட்டை சரியான பொட்ட வேலை செய்யறான்னா கீச்சிருவோம், கொட்டையை நசிகத்துருவோம்.